Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம February 2019 ஓட என்னோட Terrace Garden update தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ தான் இன்னைக்கு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஃபெப்ரவரி கார்டனோட அப்டேட். ஸோ ஃபெப்ரவரியில் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி நிறைய புதுசாக வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதோட அப்டேட் தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து க்ரோ பேக்ஸ் பற்றி எப்படி கார்டன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் க்ரோ பேக்ஸ் இதெல்லாம் வந்து எல்லா நர்சரி ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது. அண்ட் இதோட லைஃப் வந்து என்ன தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப நாள் வர்ற மாதிரி தெரியல. ஓரளவுக்கு சின்ன சைஸில் வந்து ஒரு 2 years பக்கம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைஃப் வர்றதில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மண் நம்ம சேர்க்குறோம், அதனால் ஒரு சைடாக சரிஞ்சிடுது. ரீயூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைட்லலாம் வந்து நல்லாவே கிழிஞ்சிருக்கும். ஸோ அந்த வெயிட் தாங்காமல் கொஞ்சம் கிழியுது, ரொம்ப லைஃப் வர்றதில்லை. பட் இதே தான் இதுவும், பட் சின்ன சைஸு. இது வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் நிறைய மண் கொட்டி பெரிய செடியாக நீங்கள் வளர்க்குறப்ப இந்த க்ரோ பேக் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகலை. பட் இந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க, இது நல்ல லைஃப் வருது, கொஞ்சம் ஸ்டெடியாகவும் இருக்குது, ரொம்ப சரிகிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. இதுலேயுமே நிறைய சைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது, நிறைய ஷேப்ஸ்லலாம் வந்து இப்போ கிடைக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் இந்த மாதிரி க்ரீன் கலர் க்ரோ பேக்ஸ் வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி பின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பேப்பர் கடையிலலாம் போய் சொல்லி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சதுனா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெயிட் போட்டு இந்த மாதிரி பின்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2 க்ரோ பேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதோட சைஸ் வந்து 36x12 ரெக்டாங்குலர் ஷேப்பில் க்ரோ பேக் வாங்கினோம். கீரை வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம் இதில் இருக்குது. 2 க்ரோ பேக் வாங்கியிருக்கேன். ஒன்றில் வந்து கீரை போடலாம், இன்னொன்றில் வந்து கேபேஜும் முள்ளங்கியும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 2 க்ரோ பேக்கும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்ட் இதை நாங்கள் வந்து இப்போ எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த தேங்காய் நாரெல்லாம் வந்து நாங்கள் போடுறது இல்லை வெளியே, இதை அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டுப்போம். அண்ட் இது வந்து கோகோபீட் அப்படின்னு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு 5 kg மாதிரி பிளாக் வாங்கிட்டு வந்து ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்ல பெருசாகி ஒரு 25 kg அளவுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம கீழே போட்டுக்கலாம். ஸோ இது போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து இதை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். சம்மர்லலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா அந்த பெரிய கோகோபீட் சொன்னல, கோகோபீட் வந்து இன்னொன்று என்னன்னா அது வந்து வெயிட் வந்து இறங்காது. ஸோ வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ வந்து நிறைய கம்ப்ரெஸ் பண்ணி கோகோபீட் விற்க கிடைக்குது. நீங்கள் வந்து கோகோபீட் வந்து ஆன்லைன்லேயும் வாங்கலாம், நர்சரி ஷாப்ஸ்லையும் இப்போலாம் தாராளமாக கிடைக்குது, வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தேங்காய் நார் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கூட கீழே போட்டுக்கோங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட் இதுதான் வந்து இந்த க்ரோ பேக்கில் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மண் வந்து கொட்ட போகிறோம். ஆல்ரெடி யூஸ் பண்ண மண் கொஞ்சம் இருந்தது, அது கோகோபீட் கலந்த மண். ஸோ ஃபஸ்ட் இப்போ நாங்கள் வந்து அதை தான் போட போகிறோம். எந்த க்ரோ பேக்கோ செடி சட்டி எதுவாக இருந்தாலும் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து இந்த மாதிரி பலகையோ செங்கலோ ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த க்ரோ பேக் வந்து மேலே வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பூச்சியெல்லாம் சீக்கிரமாக உள்ளே போகாது. ஸோ இது வழியாக வந்து எப்போவுமே க்ரோ பேக்ஸில் வந்து நல்ல ஹோல் இருக்கணும், எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து வெளியில் வர்ற மாதிரியான ஹோல் இருக்கணும். ஸோ தண்ணியும் வெளியில் வடியும். நீங்கள் தரையோடு ஒட்டின மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஹோல் வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா தண்ணி கீழே வராது. ஸோ அதுக்காக தான் இந்த பலகையோ இல்லாட்டி செங்கலோ ஏதோ ஒன்று கொஞ்சம் ஹைட் ஏற்றுற மாதிரி வச்சுட்டு அப்புறமா இந்த க்ரோ பேக்கை வந்து நம்ம வைக்கிறது. இது வந்து நான் ஆல்ரெடி பழைய செடியில் யூஸ் பண்ணிட்டு இருந்த மண் தான். இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோகோபீட்லாம் வந்து கலந்து தான் இருக்கும். ஸோ இந்த மண் தான் நான் ஃபஸ்ட்டு கொட்ட போகிறேன். அதுக்கு மேலே வந்து இந்த செம்மண் யூஸ் பண்ணிக்க போகிறேன். செடி வளர்கிறதுக்கு எரு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மண்ணும் முக்கியம். இப்போல்லாம் நர்சரியிலே ஈஸியாக வந்து மண் கிடைக்கிது. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் யாராவது தோட்டம் வச்சுருக்குறாங்க அந்த மாதிரினா கேட்டு வாங்கிக்கோங்க. நர்சரியிலலாம் எரு வந்து கலந்து தான் விற்பாங்க. இப்போ நான் வந்து மண்ணை வந்து ஃபஸ்ட்டு வந்து டாப்அப் பண்ணிக்க போகிறேன்.
ஃபுல்லாக வந்து மண்ணை கொட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல இந்த கோகோபிட் கலந்த மண்ணை தான் முதல்ல நான் கொட்டுறேன். கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 2 க்ரோ பேக்லேயும் கோகோபிட் கலந்த மண் வந்து கொட்டியாச்சு. இப்போ இதில் வந்து நாங்கள் செம்மண் இப்போ கொட்ட போகிறோம். ஸோ செம்மண்ணும் ஃபில் பண்ணிக்கலாம் 2 க்ரோ பேக்லேயும். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பு ரெக்டாங்கிள் ஷேப்புங்கிறதுனால வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அகழ்ந்து விழிஞ்சு தான் வரும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ட் அடித்து ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதோட ஆப்போசிட் சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் சேர்த்து நூல் போட்டு கட்டி விடணும். அது ஒரு பாத்தி மாதிரியும் இருக்கும். இந்த கொஞ்சம் ஷேப்பும் வந்து கொடுத்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த 2 சைடில் இந்த லூப் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் கட்டிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ மண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து வேப்பம் புண்ணாக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வேப்பம் இலையோ அந்த வேப்ப தலையோ வந்து உடம்புக்கு நமக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி தான் இது வந்து மண்ணுக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து கிருமிகள் பூச்சி புழுவெல்லாம் இருக்கும்ல, இது வந்து இந்த செடியோட வேரை வந்து அழிச்சிடும். ஸோ வேப்பம் புண்ணாக்கு போட்டோன்னா அதை அவாய்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது வந்து கிலோ வந்து 30 ருபீஸ்னு வாங்கினோம். 15 ரூபாவா, சாரி, கிலோ வந்து 15 ரூபா அப்படின்னு வாங்கினோம். இதுவும் வந்து நர்சரி ஷாப்பில் வாங்கினது தான். ஸோ இதுவும் எல்லா கடையிலையும் இப்போலாம் கிடைக்குது. இந்த மருந்து கடை செடிக்கெல்லாம் இருக்கிற எல்லா கடைகள்லையுமே இது கிடைக்குது. ஸோ இதுவும் வாங்கிக்கோங்க. இது நம்ம ஃபைனலாக அந்த மண்ணெல்லாம் போட்டதுக்கப்புறமா மேலே தூவி விட்டால் போதும். இப்போ மண்ணு கொட்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த க்ரோ பேக்கோட டோட்டல் கெப்பாசிட்டியில் 70% தான் நம்ம இப்போ மண் வந்து கொட்டியிருக்கிறோம். அப்புறம் ஒரு 10% வந்து உரம் தான் நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்ததுனால ஸ்டெடியாக நிற்காது. ஸோ 4 சைடும் வந்து கம்பு வந்து குத்திட்டு அந்த லூப்ஸ் நான் காட்டினேன்ல அதில் வந்து கயர் வந்து கட்டி பக்கத்தில் இந்த கம்பியில் வந்து கட்டிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து ரெகுலராக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கிறத நீங்கள் க்ரோ பேக் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட்டலை அப்படின்னா இப்போ வந்து அது செட் பண்ணல பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கட்டணும். இப்போ இது மேலே வந்து வேப்பம் புண்ணாக்கு ஒரு 2 பிடி வந்து அப்படி தூவி விட்டுக்கலாம். ஸோ மண் வந்து ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் அங்கங்கே அந்த புழு பூச்சிலாம் வராமல் இருக்கும். வேப்பை பற்றி உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரு பெரிய நேச்சுரலாகவே இருக்கிற ஒரு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டு. ஸோ இதை வந்து நல்லா தூவிட்டு இப்போ வந்து எரு வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான எரு, இப்போ தான் காஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்போவுமே வந்து பச்சையாக இருக்கிற மாட்டு எரு வந்து போடக்கூடாது, அதில் புழுவெல்லாம் இருக்கும். ஸோ காய வச்சு நல்லா பொடிச்சு தான் போடணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சது. இது கிட்டத்தட்ட 1 வாரம் நல்லா காய வச்சுட்டோம். அண்ட் கொஞ்சம் ஒரு சின்ன கல்லை வச்சு நல்லா பொடிச்சும் எடுத்தாச்சு. இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து செடியில் போட போகிறோம். போட்டுக்கலாம். எந்த ஆர்டிஃபிஷியலான திங்ஸும் இப்போ இதில் கிடையாது. ஒரு 80% க்ரோ பேக்கை ஃபில் பண்ணால் போதும். இப்போ 2 க்ரோ பேக்கையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டு இதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் விதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தெளித்த மாதிரி தண்ணி ஊற்றினா போதும். எல்லாம் நல்லா செட் ஆகட்டும் 2 நாள். நல்ல மண் காஞ்சு கட்டி கட்டியாக இருக்குதுல்ல. தண்ணி ஊற்றிங்கன்னா மண் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். ஸோ வேரெல்லாம் போகிறதுக்கு ஈஸியாகும். ஸோ 2 நாளைக்கு தண்ணி விட்டு செட் பண்ணிவிட்டு நான் என்ன விதை போட போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன்.
மண்ணோட வளம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம செட் பண்ண க்ரோ பேக்கில் நான் வளர்க்க பிளான் பண்ணது இதுதான், கேபேஜ். இதுவரை நான் ட்ரை பண்ணதில்லை. பட் நிறைய பேர் மாடி தோட்டத்தில் கேபேஜ் வளர்க்குறாங்க, நல்லா வளருது. நானும் 2-3 பக்கத்துலலாம் வந்து விசிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த க்ரோ பேக்னு நான் ட்ரை பண்ண போகிறேன். இது ஒன்று, ஒரே ஒரு சின்ன க்ரோ பேக்கில் போட்டிருக்கிறேன் இன்னைக்கு. அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளங்கி விதை, ரேடிஷ் இருக்குல்ல, ரேடிஷோட விதை. ரேடிஷ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ரேடிஷோட இலையுமே நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த ரேடிஷோட இலை இருக்குல்ல, அதுவும் ஒரு கீரை வகையை சேர்ந்தது தான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரேடிஷோட விதை இது. இதையும் வந்து அதில் தான் ட்ரை பண்ண போகிறேன். அப்புறமா கீரை ட்ரை பண்ணலான் இருக்கிறேன். கீரை வந்து இன்னொரு சின்ன இதில் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மந்த் வந்து வெள்ளரிக்காய் விதை, இது ஆல்ரெடி போட்டுட்டேன். அது செடி கொஞ்சம் வளர்ந்துருக்குது, அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ வெள்ளரிக்காய் விதையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து வெள்ளரிக்காய் நிறைய இருந்தது. அதோட ஹார்வெஸ்ட்லாம் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்திருக்கிறேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து புடலங்காய். ஆல்ரெடி நீங்கள் பார்த்த அந்த புடலங்காய் செடியிலேயே வந்து பக்கத்தில் ஒரு 2-3 விதை போட்டிருக்கிறேன். ஆனால் அது வந்து இது வந்து நீட்டு புடலங்காய் கிடையாது. இது நம்ம நார்மலாக இப்போ கடையிலெல்லாம் வருது இல்லை சின்னதாக, அந்த வெரைட்டி தான். இந்த புடலங்காய் விதையும் போடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் கத்திரிக்காய். எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வந்து பஞ்சமே கிடையாது. எனக்கு கேட்டால் 2-3 வருஷம் நாங்கள் கத்திரிக்காய் வாங்கினதே கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய் வெரைட்டி, சின்னதாக இருக்கும் ஆனால் உருண்டையாக இருக்கும். ஸோ இந்த விதையும் வந்து போட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த விதை இது பார்த்தீங்கன்னா நீட்டு கத்திரிக்காய். இது ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இது முன்னாடி எங்கள் வீட்டில் நிறைய தடவை வளர்ந்துருக்குது. இதெல்லாம் 12 பழைய விதை தான். இது வந்து போட்டிருக்கிறோம். அப்புறம் சீன மரைக்காய் போட்டிருந்தேன், அது கொஞ்சம் வளர்ந்துருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ சீன மரைக்காய் செடி விதை இது. பச்சை மிளகா, இதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எல்லா வீட்லேயும் நல்லா வளரும். எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாள் வளரும், ஒவ்வொரு நாள் வளராது. இருந்தாலும் மனசை தளர விடாமல் இதையும் போட்டிருக்கிறேன். இந்த சீசனில் அவ்வளோதான் விதைகள். இதில் புதுசாக ட்ரை பண்ணுறது வந்து முள்ளங்கியும் கேபேஜும் மட்டும்தான். மற்றது எல்லாமே எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும், அப்பப்போ போட்டிருப்போம். ஸோ முள்ளங்கியும் கேபேஜும் மட்டும்தான் புதுசாக போட்டிருக்கோம். பாவக்காய் போட்டிருக்கேன், அது வந்து விதை போட்டுட்டேன். அதனால் பாவக்காய் விதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தனியாக காட்ட தேவையில்லை. ஸோ இருந்தாலும் இதுதான் அப்டேட். அப்படி இந்த ரோஸ் வந்து நான் உங்கள் போன எபிசோட் என்னோட ஃப்ளவர் கார்டன் டூர் எபிசோடில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதில் ஒரே ஒரு மொட்டு தான் இருந்தது, டபுள் கலர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அது. மேலே ஆரஞ்சு கலரில் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த எபிசோட் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்போ ஒரு மொட்டு தான் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 5 பூக்கு மேலேயே வந்துருச்சு. அது மாதிரி எங்களோட கார்டனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கார்டனிங்லாம் கிடையாது, ஒரு ஆசைக்காக வளர்க்க தொடங்கணும், அவ்வளோதான். கத்திரிக்காய் வெண்டைக்காய் மட்டும் எங்கள் வீட்டில் எப்போவுமே வளரும், அதுதான் எங்கள் வீட்டில். அதே மாதிரி இந்த ஜனவரிக்கு மேலே வந்து தக்காளி வந்து நல்லா காய்க்கும். மேபி அது சீசனான்னு தெரில. மற்றபடி பாவக்காய் பொடலங்காய் அதெல்லாம் வந்து காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள், இப்போ கூட ஒரு பொடலங்காய் காய்ச்சிருக்கு, கல் கட்டியிருக்கிறோம், நல்லா சுருண்டுறது. இது ஒரு நீட்டு பொடலங்காய், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த சீசனில் மறுபடியும் பாவக்காய் விதை போட்டிருக்கிறேன், அது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற மண்ணுக்கு தகுந்த மாதிரி என்ன செடி நல்லா வளருதோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்ல போனால் அது எக்ஸ்பெரிமெண்ட் தான். எல்லா இடத்துலையும் பச்சை மிளகா நல்லா வளரும், எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாள் வளரும், ஒவ்வொரு நாள் வளராது, அந்த மாதிரி தான். இது பச்சை மிளகாய். இது வந்து சீன மிளகாய். சீன மிளகாய் இதில் வந்து போட்டிருக்கிறேன்.
இது வந்து வளரும் நல்லாவே எங்கள் வீட்டில். இது ஃபஸ்ட்டு ஒரு லாட் பிடிச்சி இப்போ இதை புதுசாக போட்டிருக்க செடி இது. தக்காளி 2 தக்காளி செடி இப்போ தான் புதுசாக வச்சது. இதுவும் தக்காளி செடி தான். இதுவும் வந்து விதை போட்டு வளர்ந்தது கிடையாது. இந்த சாணிலெல்லாம் வந்து அப்பப்போ அந்த விதை இருக்கும் அந்த எருவில், அது லைட்டாக வளர்ந்த உடனே எடுத்து வச்ச செடி இது. இந்த மாதிரியெல்லாம் வளர்கிற செடி நல்லாவே வளர்ந்துடும். நம்ம விதை போட்டு வளர்க்குறதுக்கும் தானாக முளைக்கிற செடிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ எல்லா செடியுமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். நாங்கள் 2-3 நிறைய செடிகள் வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துருக்குறோம். அதில் எங்கள் வீட்டில் எந்த ஏரியாவில் கிடைக்கிற மண்ணுக்கு எது நல்லா வளருதோ அதுதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி வளர்க்குறோம். ஸோ இதில் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சீசனில் எங்கள் வீட்டில் நிறைய வெள்ளரிக்காய் நின்றுது. அந்த டைமில் வந்து வெள்ளரிக்காய் ரொம்ப என்ன சொல்கிறது, யார் வந்தாலும் வெள்ளரிக்காய் தான், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து வெள்ளரிக்காய் விதை போட்டிருந்தேன். ஸோ இங்கே தான் இருக்குது வெள்ளரிக்காய் செடி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் காட்டுறேன். அப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது என்னது அப்படின்னா, பொங்கலுக்கு நம்ம வந்து மஞ்சள் கொலை வாங்குவோம்ல, இந்த பானையில் கட்டுறதுக்கு மஞ்சள் கொலை வாங்குவோம்ல. ஸோ அந்த மஞ்சள் கொலையை எடுத்துகிட்டு வந்து வச்சா வளருமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இதுவும் வளர்ந்ததுன்னா காட்டுறேன், ஃபெயிலியர் ஆனாலும் காட்டுறேன். ஸோ வெள்ளரிக்காய் செடி. அப்புறமா நான் புதுசாக போட்ட செடி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பீர்த்தங்காய் செடி புதுசாக போட்டது. இப்போ தான் ஓரளவுக்கு குட்டியாக வளர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு தான் வந்துருக்குது. கம்பு சுற்றி வச்சுருக்கிற ஒரு சப்போர்ட்டுக்காக. எல்லாமே கிளைம்பர்ஸ் தான். ஒரு சின்ன செடி போட்டிருக்கிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் பாவக்காய் போட்டிருக்கிறேன். வருமானு தெரியல, புது விதை. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் வந்துருச்சுன்னா. வேறு புதுசாக போட்டதுன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இந்த 2 இதில் வெண்டைக்காய் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த எபிசோடு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ், இல்லை ஏதாவது ஃபீட்பேக்கோ இல்லை ஏதாவது கொரீஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. தொடர்ந்து ஹவுஸ் டு ஹோமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.